ஸ்டார்டிங் ஆயிடுச்சு 7 மணிக்கு போனீங்க. எப்படி போயிட்டு இருக்கு சார்? நிறைய இடத்துல இஷ்யூஸும் எங்களுக்கு நிறைய இடத்துல அப்படி இல்லை, எல்லாமே ஸ்மூத்தாக தான் போயிட்டுருக்கு. ஒரு 3-4 இடத்துல இவிஎம் காலையில் சரியாக ஒர்க் பண்ணலன்னு சொல்லி ஒரு 10 to 20 minutes டிலே ஆயிருந்தது. அதுவும் உடனடியாக நம்ம இன்ஜினியர்ஸ் எல்லாம் அங்கே போய் சேர்ந்துட்டு அதை ரிப்பேர் எல்லாம் பண்ணியிருக்காங்க. நம்ம ஒவ்வொரு 10 பூத்துக்கு ஒரு ஜொனால் பார்ட்டியும் வச்சுருக்கோம். அவங்க எக்ஸ்ட்ரா இவிஎம் யந்திரங்களும் கொடுத்துருக்குறோம். ஸோ அந்த மாதிரி தேவைப்படும் போது தான் சேஞ்ச் பண்ணுவாங்க, இல்லைனாக்கா முதல்ல அதை ரிப்பேர் பண்ணுவாங்க. எல்லாமே ஸ்மூத்தாக கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் எங்களுக்கு ஓட்டு இல்ல, ஓட்டர் ஐடி வச்சிருக்காங்க, லாஸ்ட் எலெக்ஷன்ல போட்டு இந்த எலெக்ஷன்ல இல்ல அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு 10 பேர் வந்து இஷ்யூ பண்ணாங்க. நம்ம எபிக் கார்டில் இருக்கிற நம்பர் பார்த்துட்டு நம்ம இன்னொரு இடத்துல கூட பேர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஓட்டர் ஹெல்ப்லைன் ஆப்பில் நம்ம பேர் போட்டு நம்ம பார்க்கலாம். இல்லை நம்ம இப்போ ஏன்னா ஒரு 1500க்கு மேலே போயிடுச்சுனாக்கா ஒரு பூத்தில் அதை சேஞ்ச் பண்ணிவிட்டு பக்கத்தில் இன்னொரு பூத்தில் கூட வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் அதை செக் பண்ண மாதிரி நான் வேண்டுகொள்கிறேன். சார், சாலிகிராமம், திருவாரூர் உட்பட பல வாக்குச்சாவடிகளில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் வந்து கோளாறு ஏற்பட்டிருக்கதா தகவல் வெளியாகி இருந்தது. அதெல்லாம் சரி செஞ்சுட்டோம். அது எல்லாமே நாங்கள் சரி செஞ்சிட்டோம். அதில் முக்கியமாக நம்ம பார்த்தா ஏதோ வயரிங்கில் அந்த மாதிரி பிரச்சனை இருந்தால் வந்து இன்ஜினியர்ஸ் எல்லாம் உடனடியாக அது அட்டென்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் இருக்குது. மேஜர் ஒன்றும் சேஞ்சஸ். தமிழ்நாடு ஃபுல்லாக ஹீட் வேவ் இருக்குது. ஸோ எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்குன்னு எக்ஸ்பெக்டேஷன் இந்த வாட்டி நம்ம இளைஞர்கள் பொது வாக்காளர்கள் நிறைய ஆர்வம் காட்டிருக்காங்க. ஸோ அது ஒரு நமக்கு ஒரு இண்டிகேஷன் மாதிரி வருது. நிறைய பேர் இந்த வாட்டி வந்து ஓட் போடுவாங்க. ஸோ வாக்கு எண்ணிக்கையும் வாக்கு சதவீதமும் அதிகமாகும் மாதிரி நாங்கள் எதிர்பார்க்குறோம். சார், தமிழ்நாடு ஃபுல்லாக இப்போ இந்த ஹீட் வேவ் இருக்குது. பகல் நேரத்தை காட்டிலும் மாலை நேரங்களில் வாக்களிக்க வருபவருடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கு என்னென்ன ப்ரிகாஷன்ஸ் எடுத்துருக்கோம்? அங்கே என்ன மாதிரி சார் நம்ம டோக்கன் விநியோகப்பட்டீங்க? ஆமாம், நம்ம இதில் நம்ம க்யூவில் வரிசைப்படியாக நம்ம கடைசியில் 6 மணிக்கு உள்ளே யார் யார் வாக்குச்சாவடிக்கு வந்திருப்பாங்களோ கடைசியில் யார் நம்பர் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு டோக்கன் கொடுக்கப்படும். அந்த டோக்கன் வச்சுட்டு அவங்க 7 மணி சரி 8 மணி இருந்தால் சரி கூட லாஸ்ட் பர்சன் ஓட் போட வரைக்கும் அங்கே நம்ம பர்சன்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். 6 PM உள்ளே, அதுக்கு முன்னாடி ஒரு சில வாக்குச்சாவடிகளில் அந்த வாக்குப்பதிவு தாமதமாக துவங்கி இருக்குது. அங்கே எதுவும் எக்ஸ்டென்ஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கா சார்? நேரம் எக்ஸ்டென்ஷன் நம்ம ஜென்ரலாக பண்ணுறது இல்லை. இது போதுமான அளவுக்கு எலெக்ஷன் கமிஷனில் பார்த்துட்டு சப்போஸ் ஒரு 20 minutes 30 minutes டிலே ஆகிடுச்சுன்னா கூட வர மாதிரி மேக்ஸிமம் 1500 தான். சார், இன்னைக்கு காலையிலேருந்து மிக பதட்டமான வாக்குச்சாவடிகளில் என்னென்ன ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு, எப்படி பாதுகாப்பு கொடுத்துருக்கோம்? நம்ம அதுக்கு அப்சர்வர்ஸ் எல்லாம் எப்படி அவங்களுடைய ஆய்வில் பார்த்துருப்பாங்களோ அந்தந்த டிஓ கிட்டே அந்த கமிஷனர் ஆஃப் போலீஸ் எஸ்பி கிட்டே எல்லாம் பேசிட்டு கூடுதல் அங்கே போலீஸ் காவலர் போடணும், அதெல்லாம் ஏற்பாடெல்லாம் பண்ணியிருக்காங்க. சார், சில வாக்குச்சாவடிகளை மின்சார இன்னும் வரல, அது நம்ம ரெகுலராக கண்காணிச்சுட்டு இருக்கிறோம். உடனடியாக செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.